வெல்கம் டு வைபர்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அல்சரா மந்தி. இது வந்து பெங்களூர்ல ஃபேசர் டவுன்ல இருக்கு. இங்க வந்துட்டு நம்ம கிரில் சிக்கன் மந்தி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது வந்து கொஞ்சம் ஒரு நல்ல உலகா தான் இருக்கும் போது மறக்காம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருந்த கிரில் சிக்கன் மந்தி வந்து வந்துச்சு. என் வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மந்தி பிரியாணி வந்து சாப்பிட போறேன். ஆக்சுவலி கிரில் சிக்கன் மந்தி வந்து எப்படி கொடுத்துருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹாஃப் கிரில் சிக்கன் வந்து வச்சிருக்காங்க. அது கூட மைனஸ் வச்சிருக்காங்க. நிறைய ரைஸ் இருக்கு. ஒரு தட்டு ஃபுல்லா ரைஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஏதோ சட்னின்னு நினைக்கிறேன். அது என்ன சட்னின்னு தெரியல. கிட்ட கிட்ட வந்து காட்டு. இது வந்துட்டு இது வந்துட்டு என்னது, ஹரியாலி ஹரியாலி சிக்கன் டிக்கா. இது வந்து இதுக்கு ஒரு பேரு. இது வந்து நான் வந்தோடனே டெம்ட் ஆகி கடிச்சு வச்சேன். இதுதான் நல்லா இருக்குது. இது வந்து கிரில் சிக்கனு, இது கூட சட்னி, இது கூட மயனீஸ், ஃபுல்லா ரைஸ், மந்தி பிரியாணி ஃபுல்லா அப்படியே ஊறி போய்க்குது. இதுல வந்து என்னென்ன போட்டிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இந்த கிரில் சிக்கன் எடுத்து அப்படியே ஓரமா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இது இது என்னன்னு தெரியல. ஆக்சுவலி ஃப்ரைட் ஆனியன் என்னன்னு தெரியல. அது வந்துட்டு ஃப்ரைட் ஆனியன். இது பேர் என்ன, கேஷ்யூவா? கேஷ்யூ நட்ஸ் போட்டிருக்காங்க. அந்த அரேபியன் ஸ்டைல மந்தி பிரியாணி வந்து நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு பைட் எடுத்து வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பீஸ் வந்து நல்லா நல்லா பெரிய பீஸா தான் இருக்கு. இது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மந்தி பிரியாணி வந்து நான் சாப்பிட்டதில்ல, சாப்பிட்டு பார்க்கலாம். இதுதான் ரைஸ் பாத்தீங்கன்னா எப்படி லென்த்தா பாஸ்மதி ரைஸ் வந்து வேற லெவலா இருக்கு. கொஞ்சம் கேமரா கிட்டே எடுத்துவாங்களேன், ரைஸ் காட்டுங்களேன். இங்க பாருங்க, ரைஸ் வந்து குவாலிட்டியான பாஸ்மதி ரைஸ்ல இருக்கு. சும்மா வேற லெவலா இருக்கு. போங்க போங்க, நீங்க பின்னாடி போங்க. இப்போ இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என் வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் மந்தி பிரியாணி வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ரிவ்யூ சொல்ல போறேன். அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. பெங்களூர்ல வந்து இது வந்து பிரியாணின்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி ஒரு மசாலா ரைஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆனா வித்தியாசமான ஒரு ரைஸ். அதோட அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஆயில், அந்த சிக்கனோட கொலஸ்ட்ரால் நினைக்கிறேன். நாங்க வந்து சொன்னது வந்து கிரில் சிக்கன் மாதிரி தான் சொன்னோம். ஆனா இதுல உள்ள இருக்கிற எசென்சியல்ஸ் வந்து மட்டனோட கொலஸ்ட்ராலா மட்டனோட ஃபேட்டா என்னன்னு தெரியல நமக்கு. சரி, ஓகே. இந்த சிக்கனா ஓகே. இப்போ நம்ம ரைஸ் வந்து ஒரு வாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போ கிரில் சிக்கன் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கேமராமேன் ரொம்ப ஆசைப்படுறாரு கிரில் சிக்கனை பார்த்துட்டு. சரி சரி சரி, ஒரே வாட்டி எடுத்து வாயில வைக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. சரி, வைக்கலாம். இந்த பக்கமா? ஓகே. நல்லா காரமா, நல்லா ஃபிளேவர்ஃபுல்லான ஒரு செம்ம கிரில். சும்மா சொல்லக்கூடாது. இந்த மந்தி வந்துட்டு, இந்த மந்தி பிரியாணி வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. புதுசா இருக்கு, டேஸ்ட் வித்தியாசமா இருக்கு. நீங்க பெங்களூர் பக்கம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரைவேட்டான இடத்துல உட்காந்து சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா எவ்வளவு நேரம் வேணா சாப்பிடலாம். இது வந்துட்டு என்னால ஒருத்தனால சாப்பிட முடியாது. வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நானும் கேமராமேன் சேர்ந்து தான் சாப்பிடுவோம். அப்ப கூட 2 பேரும் சாப்பிட முடியுமான்னு தெரியல. ஆக்சுவலி இந்த மந்தி வந்து வெறும் ஹாஃப் மந்தி தான். இன்னும் ஃபுல் மந்தி வந்து எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 3 வரும்னு நினைக்கிறேன். தட்டு ஃபுல்லா வரும்னு நினைக்கிறேன்.
ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இந்த சட்னி எடுத்து போட்டு ரைஸ்ல போட்டு சாப்பிடணுமா? ஓகே, இப்போ இந்த சட்னி எடுத்து அந்த மந்தி பிரியாணியில போட்டு அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். கிட்ட வாங்க, இந்த சட்னி என்னென்ன கலந்துருக்கணுமா? என்னென்ன இருக்குன்னு தெரியல. தக்காளி இருக்கு. ஆமா. ம். ம். அந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா. ஆமா, காரத்துக்காக பச்சை மிளகா, கொஞ்சமா இஞ்சி. இந்த பிளேவர் எல்லாம் அப்படியே உரைக்குது நாக்கு. இந்த லிப்ஸ் எல்லாம் எரியும். நீங்க லிப்ஸ்ல வச்சிட்டீங்கன்னா இப்ப ஆக்சுவலி எனக்கு எரிஞ்சுட்டு தான் இருக்கு. நான் ஒரு வயசு சாப்பிட்டது. ஓகே, இது கொஞ்சம் போட்டு வாங்க அப்படியே கிட்ட சாப்பாடு காட்டுங்க. அது கொஞ்சம் போட்டு இதுவும் போட்டுக்கணுமா? மனுஷ எல்லாம் போட்டுக்கூடாது இல்ல? ஓகே, இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் இருக்குல்ல, அது எடுத்து இந்த மேல தூவி விட்டு. ஆக்சுவலி ஆஹ் இதுல வந்து கிரேப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த ட்ரை கிரேப்ஸ் இருக்குல்ல. ட்ரை கிரேப்ஸ் போட்டிருக்காங்க. ட்ரை கிரேப்ஸ் போட்டிருக்காங்க. பாதாம் கூட இருக்கு. பாதாம் நான் மறந்தேன். சரி, வைக்கிறேன் வைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் அதாவது ஃப்ரைட் ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பாதாம் பீஸ், அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ், அது கூட கொஞ்சம் கார சட்னியை ஊத்திக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கணும் கார சட்னி. அது கூட ஒரு நல்ல சிக்கன் பீஸை எடுத்து வச்சு, இது மட்டும் ஏன் ஒண்ணும் இதுலயும் ஒரு பீஸ் எடுத்து இந்த ஹரியாலி சிக்கன் டிக்கா கபாப் இதுக்கு எடுத்து நல்ல பீஸா வச்சுட்டு, இந்த பீஸ் வேணாம் எனக்கு, இந்த பீஸ் தான் வேணும். இந்த பீஸ் வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு சேஸ். வா, வேற மாதிரி. சும்மா வாய்க்குள்ள பட்டாசு வெடிக்கிற மாதிரி இது எல்லா ஃபிளேவரும் மிக்ஸ் ஆச்சு ஆக்சுவலி. ம். ம். ஆமா, அத- அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ம். ம். கேட்டிருக்கும்னு எனக்கு கேமராமேன் சொன்னது. கேமராமேன் வந்து சாப்பிடவே இல்லை, பார்த்து டேஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க. ஆக்சுவலி அந்த அந்த கேஷ்யூ நட்ஸ், ஃப்ரைட் ஆனியன்ஸ், அந்த பாதாம் இந்த ட்ரை கிரேப்ஸ், இதெல்லாம் வந்து ஸ்வீட்னஸ் தருது. ஆனா இந்த ரைஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி மசாலா ஃபிளேவர் ரைஸ். அது கூட கொஞ்சம் கார சட்னி போட்டு சாப்பிட்டதுக்கு, அது கூட இந்த கிரில் சிக்கனு, இந்த ஹரியாலி டிக்காலாம் வச்சு சாப்பிட்டதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி டோட்டல் வித்தியாசமான ஒரு டேஸ்ட். செம்ம டேஸ்ட். நீங்க மந்தி சாப்பிடாதவங்களா இருந்தா, மந்தி சாப்பிடணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா இது வந்து ட்ரை பண்ணதுக்கு ஒரு நல்ல இடம். அதுவும் இந்த மாதிரி உட்காந்து சப்பாங்கால் போட்டுக்கிட்டு பீஸ்ஃபுல்லா இந்த மாதிரி எவ்வளவு நேரம் வேணும் சாப்பிட்டு போகலாம். இப்போ இன்னொரு வகை அதே மாதிரி எடுத்து வைக்கிறேன். இட்ஸ் ரியலி குட். இப்போ வந்து இதை விட்டுட்டு இந்த ஹரியாலி சிக்கன் ட்ரை பண்ணலாம். ம். பாருங்களேன், இட்ஸ் லுக்ஸ் குட் நோ. இது கூட ஸ்பூனே அவனுக்கு ஒரு ஸ்பூனு இது எடுத்து அப்படியே டிப் பண்ணி எடுத்து. ம். இது வந்து மைனஸ் கிடையாது, மின்செட்டும் கிடையாது. இது வந்து வித்தியாசமா இருக்குது. இது வந்து சிக்கன் பீஸ் ஆனா போடுறதுக்காக பாருங்க. இது வந்து ஆக்சுவலி தயிர். தயிர்ல கொஞ்சம் ஆமா, தயிர் தான் ஆக்சுவலி. தயிர்,
அது கூட கொஞ்சம் சர்க்கரை, அந்த புளிப்பான டேஸ்ட் வந்து தெரியுது. இருந்தாலும் ஓகே. இது வந்து மைனஸ் இந்த டேஸ்ட் இருக்குன்னா, அப்போ இந்த மைனஸ் வந்து என்ன டேஸ்டா இருக்கும்? சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே, இது வந்து கிரில் சிக்கன் கொடுத்துருக்காங்க. இது வந்து மைக் ஆன்ல தான் கேக்குது, எங்க இப்படி பண்றீங்க? ஓகே, இப்போ வந்துட்டு இந்த மைனஸ் வந்துட்டு இது வந்து மைனஸ் கிடையாது, இது வந்து மைனஸ். இந்த மைனஸ் கூட வந்து நம்ம கிரில் சிக்கன் வச்சு ட்ரை பண்ண போறோம். அதே மாதிரி இந்த கிரில் சிக்கன் வந்து இந்த கார சட்னி கூட வச்சு ட்ரை பண்ண போறோம். ஓகே, இப்போ ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி பீஸ் எடுத்துருக்கோம். இங்க பாருங்க, உள்ளெல்லாம் மசாலா போய் சும்மா செம்மையா இருக்குது. இதுல அப்படியே டிப் பண்ணி இந்த ஸ்பூன் அங்கே வச்சிருக்கோம். நான் சொன்னல மயோனைஸ் வந்து இது ஆக்சுவல் மயோனைஸ், இது வந்து தயிர். அதிகாலை கபாப், அதிகாலை டிக்கா சிக்கன் கூட தயிர் கலந்து ஏதோ கொடுத்துருக்காங்க. கிரில் சிக்கன் கூட வழக்கம் போல மைனஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காரத்துக்கும் இந்த மைனஸோட ஸ்வீட்னஸ்க்கும் செம்மையா இருக்கு. இப்ப அந்த கார சட்னி கூட நம்ம கிரில் சிக்கன் வந்து டேஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு நல்ல பீஸ் இருக்கு. இந்த கார சட்னி கூட இந்த கிரில் சிக்கனை சாப்பிட்டு பார்க்கலாம். இதுதான் மஸ்ட். கிரில் சிக்கன் கூட இந்த மைனஸ் தான் ஜெயிச்சிச்சு. ஓகே, இது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த டிஷ் ஆர்டர் பண்ணலாம். அதை உங்களை பார்க்கலாம். ஒரு வழியா அந்த கிரில் சிக்கன் மந்தியை வந்து டேஸ்ட் பார்த்தாச்சு, சாப்பிட்டு முடிச்சிட்டோம். வீடியோல வந்து நான் தெரியாம சொல்லிட்டேன், இது வந்து 2 பேர் சாப்பிட முடியும்னு. 2 பேரும் சாப்பிட்டு கூட, நான் ஒண்டியே 2 ஆள் சாப்பாடு சாப்பிடுற அளவுக்கு சாப்பிட்டு கூட, கேமராமேன் சாப்பிட்டு கூட எவ்வளவு மிச்சம் இருக்கு பாருங்க. காட்டுங்க அப்படியே, கவலைப்படாதீங்க. இதெல்லாம் நான் பார்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவேன். அப்ப வேஸ்ட் பண்ண மாட்டேன். அப்ப கமெண்ட்ல வந்து சாப்பாடு வேஸ்ட் பண்றாங்க, அதை திட்ட வேணாம். இப்போ நம்ம என்ன ஆர்டர் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இது பேர் கூட ஏதோ நல்ல பேருப்பா, ஹைதராபாத் ஸ்பெஷல் ஷாதூத் மலாய். ஹைதராபாத் ஸ்பெஷல் ஷாதூத் மலாய். இது வந்துட்டு மலாய் பால்ல பண்ணிருக்காங்க. கிட்ட வாங்க, இப்ப பாருங்களேன், வெறும் ப்ளூபெரிஸ் தானே இது. ப்ளூபெரிஸ் மலாய் இது 2 தான் இருக்கு. இந்த மலாய் கூட அப்படியே இந்த ப்ளூபெரி எடுத்து மலாய் கூட என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்றேன். எக்கச்சக்கமான ப்ளூபெரிஸ் வந்து போட்டிருக்காங்க, நல்லா இருக்கும். அந்த ப்ளூபெரிஸோட புளிப்பான டேஸ்ட், அந்த மலாயோட கிரீமியான ஃபிளேவர் வந்து சாப்பிடுறதுக்கு டீசெண்டா இருக்கு. ஓவராலா ஒரு டைம் ஃபேமிலி கூட வந்து குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இது வந்து ஒரு நல்ல இடம். அதுவும் இல்லாம பிரைவேசியா நம்ம சாப்பிடுறது வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட வந்து சாப்பிட்டுக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு வீக்கெண்ட்ஸ்ல ஒரு நல்ல இடம். இது வந்து இந்த பெங்களூர்ல ஃப்ரேசர் டவுன்ல இருக்கு. லொகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பில் இருந்துச்சு. ஓகே, பில்லு வந்து எவ்வளவு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 841, 841 ரூபாய். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3-4 பேர் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒர்த்து கொடுக்குற காசுக்கு. இன்னைக்கு வந்து நானும் கேமராமேன் 2 பேர் தான் வந்திருக்கோம். இருந்தாலும் ஒரு நல்ல ஒர்க் தான். வெயிட்டர் வந்தாரு, வெயிட்டர் வந்துட்டு நல்ல ரிவ்யூ கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆப்வியஸா நல்லா இருந்தா நல்லா தானே கொடுக்க போறோம். ஓகே, இதுதான் இன்னைக்கோட vlog. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு வச்சுக்கலாம், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யாரும் இருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய், டேக் கேர், பாய், பீஸ்.